வாழ்வாளிப்போம். அப்போ ஒரு குருட்ட போகிற பொழுது நீங்க போன உடனே தெரிஞ்சிடும் இல்லை, நீங்க போறதுக்கு முன்னாலே அவங்களுக்கு தெரியும் இப்படி வருவாங்க, இவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. ஏன்னா நான் தான் முதல் சொன்னேன், மூச்சு காற்று இருக்கிறத எல்லாரையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கு. அது ஒரு பெரிய நெட்வொர்க் சிஸ்டம். ஆமா, அப்படி எல்லாரையும் பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த வீட்டுக்காரங்க, இங்க உள்ளவங்க இல்ல, ஆஸ்திரேலியால உள்ளக்கூடிய மூச்சு காற்று கூட இங்க நம்மள்ட்ட இருக்கு, பிடிக்க முடியுது. அவ்வளவு ஸ்ட்ரென்த் அதுல இருக்குது. ஆனா நம்ம போன்ல நெட்டு கூட அந்த அளவுக்கு இருக்காது. 4G 5G பேசிட்டு இருக்கோம். இது எங்கேயோ இருக்கு. அமெரிக்கால இருக்கிறாங்க, இங்க அப்படி நினைவு வருது. நினைச்சு பார்த்த உடனே அவருக்கு அந்த எண்ணம் ஓடுகிறது. போன் பண்றார், நான் உங்களை நினைச்சேன் ஐயா, நீங்க நினைக்கல, நான் தான் நினைச்சேன். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை ரொம்ப எளிது. ஞானம் அதுதான் தைரியமா இருந்தது. பயமே ஞானது கிடையாது. ஏன்னா there is no distance. பட்டத்தாரு கிளம்புறாரு, அப்படியே தெருவா சுத்திட்டு போறாரு. அப்ப அவங்க அக்கா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, ஏன்பா உங்க அம்மா உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தா, எவ்வளவு பாசமா இருந்தா, அந்த தாய்க்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டாமா, செத்து போயிட்டாள்னா என்ன நீ? அவர் சொன்னார், சாவு எல்லாருக்கும் உள்ளதுதான், யாரு தான் இருக்க முடியும்? இல்ல நான் தான் இருப்பேனா லைஃப்லாம்? இல்ல, போகக்கூடிய காலம் வந்தா போயிட்டு இருப்பாங்க. ஆனா போகும்போது எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. ஏற்கனவே மர கலந்துதான் வீட்டை விட்டு இறங்கியிருக்கான், எல்லா துணியெல்லாம் கலத்தி போட்டுட்டு ஒரு காசு எடுக்க. இப்ப சொல்றது எப்படி இருக்குது, அவங்க சாகும் போது என்கிட்ட சொல்லிட்டு தான் சாவாங்க. ஆனா இவர் எங்க பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு, கிளம்பிட்டாரு. எங்கயோ சென்னையில வந்து கிடக்குறாரு, திருவொற்றியூர் பக்கத்துல. இங்க வந்தாச்சு. யோசிச்சு பாருங்க, அவரு அம்மா இருக்க ஊர் என்ன, இது என்ன? இன்னைக்கு முதல்ல அப்படி பட்டுலாம் போய்த்து வர முடியாது, கால்நடையா போனாலும் காலம் ஆகும். பட் என்ன வாக்கு கொடுத்தார், எங்க அம்மா என்கிட்ட சொல்லாம போக மாட்டா, போற நேரம் எனக்கு தெரியும். இதான் ஞானம், இதான் முழுமை. நான் இதைதான் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணுங்கிற. அப்ப உங்களுக்கு பயமே இருக்காத. இப்ப அப்படி இல்லை, நீங்க வெளிநாட்டுக்கு போன எங்கேயும் போனா, அம்மா உடம்பு சரியில்லைன்னா, ஐயோ அம்மா போயிட்டாலும் என்ன பண்றது? போற நேரத்துல கடைசி நேரத்துலயாவது மூஞ்ச பாக்கலாம்ல, அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அப்ப நான் வெளிநாட்டுக்கே போகல, நான் வீட்டிலேயே கிட்டே இருக்கிறேன். எத்தனை வருஷம் இருக்கீங்க? அது ஒண்ணு புத்திசாலித்தனமா, பாசமா? உங்க அம்மாவே அவங்க அம்மா போன பிறகு உயிரோட தான் இருக்கிறாங்க, செத்தா போயிட்டாங்க. அப்ப இவங்க செத்துட்டான்னு நீ சாகுன்னு சொன்னா, அப்ப இன்னும் வாழ்க்கைய அறியலையே நீ. Who you are? இல்ல, அப்பதான் பட்டேல் தைரியமாக சொன்னார், அம்மா இறப்பு என்பது தடுக்க முடியாது, ஆனால் இறக்கின்ற நேரம் என்னிடம் சொல்லிக் கொண்டுதான் செல்வார். நான் வந்து விடுவேன், நான் தான் காரியம் செய்வேன். அதான் அங்க எவ்வளவு தெளிவு. ஞானம் என்பது தெளிவு. நாலேஜ் தெளிவு கிடையாது. நாலேஜ்ல வந்து என்ன இருக்கணும், ஆசிலேஷன் இருக்கும், சஜஷன்ஸ் இருக்கும். இப்படியா அப்படியா, இது சரியா அது சரியா, அறிவு கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனா ஞானம் முடித்து வைத்து, அதுக்கு மேல அந்த கொஸ்டின்ஸ் கிடையாது. ஃபைனல் சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச காலம் ஆச்சுது, மறுநாளே சாகல. இவர் எங்கெங்கெல்லாமோ சுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள், அடுத்த கட்டம் நீங்க அங்க சிந்திக்கணும். ஏன்னா ஞானத்துக்கு என்ன கிடையாதுன்னா, டிஸ்டன்ஸ் கிடையாது, தூரம் என்பது அதற்கு இருக்காது, கால தூரங்கள்லாம் கிடையாது. அம்மாவை இறந்தாச்சு, அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஜெஸ்ட் வேடிக்கையா சொல்றேன். நம்ம விட்டா உடனே வேடிக்கையா சொல்லுங்க, என்னவோ பெருசா சொல்லிட்டு போனா, அம்மா என்கிட்ட சொல்லாம சாக மாட்டா, அம்மா சாவுக்கு நான் தான் வந்து காரியம் பண்ணுவேன்னு சொன்னா, காணமே செத்தாச்ச, எவ்வளவு நேரம் பணத்தை போட்டுட்டு இருக்கிறது, தூக்கிடுவோம். நாங்க தூக்கிட்டாங்க. எல்லாரும் முழுக்க பட்டினத்தார கிண்டல் அடித்துக் கொண்டே செல்கிறார்கள். அதான் அங்க இதெல்லாம் நமக்கு பாடம். நம்மளை பத்தி ஒருத்தன் கிண்டல் பண்றான்னா, முதல்ல அவன் முட்டா பையன், அவன் விவரமே இல்லாதவன் அர்த்தம். ரெண்டாவது, அதை நம்ம செட்டப் பண்ணலைன்னா நாம வளர்ந்துருக்கோம்னு அர்த்தம். நீங்க செட்டப்பா இருக்கிறீங்க, நீங்க அவன் சொன்னதை கேட்டுட்டு அழுதுட்டீங்க, விழுந்துட்டீங்க, அவன் பின்னாடி போயிட்டீங்கன்னா யூஸ்லெஸ். அப்ப உங்களை அளந்து பார்ப்பதற்கு இது ஒரு நேரம் கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா? திட்டணும், நம்மளை திட்டணும்.
அதை தாங்கக்கூடிய ஆற்றலை நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணணும். முடியுதா? எவ்வளவு திட்டிருக்கான், இதுக்கு மேல திட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. வெரி குட், வெரி குட். அப்ப அந்த அளவுக்கு நான் ஓய்ந்திருக்கேனா? அப்ப என்ன சொல்ற அளவுக்கு அவனுக்கு வார்த்தை இல்லையே. மனநிட்ட பொழப்பு எல்லாம் ஒரு மனுஷனா ஊம்பா எல்லாம் சொல்லுங்க, ஒண்ணும் உரைக்கவே உரைக்குது. அதான் ஞானம். ஏன்னா அவன் சொல்லி ஒண்ணு ஆக போறது இல்ல. அவனுடைய வார்த்தைக்கும் விலை கிடையாது, பயனில்லாத வார்த்தைகள். நாம அப்படி இல்லையே. நாம எப்படி இருக்க நமக்கு தெரியும் இல்லையா? பட்டினத்தாருடைய அம்மாவை பணத்தை சுமந்து கொண்டு போகும்போது அத்தனை பேருடைய பேச்சும் பட்டினத்தாரை பத்தி தான். பெருசா கதை விட்டுட்டு போனான், அம்மனம்மா போனா, இவன் என்னத்த பண்ண போறான், தாய்க்கு கூட ஒரு காரியம் வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லையே. ஏன்னா இது ஒரு பெரிய சடங்கா நினைச்சிட்டு இருக்காங்க உலகத்துல. கடைசியில செய்யலைன்னா அவன் பாவம் செய்தவன். ஞானிகள்லாம் அது கடந்தவர். இருந்தாலும் இவர் கொடுத்த வாக்கு அவர் என்ன பண்ணல, மீறல். கொண்டு எரிக்கிறதுக்கு எரிதல் மூட்டுறதுக்கு கொண்டு வச்சாச்சு. எங்க சுடுகாட்டுல பணத்தை வச்சாச்சு. வச்சு எல்லாத்தையும் அடுக்குறாங்க, கட்டைகள் எல்லாம் வச்சு அடுக்கியாச்சு. இப்போ கொல்லி போடணும், நெருப்பை எடுத்துக்கொண்டு வரணும். இப்பவும் சொல்றாங்க, அவன் வீணா போனவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாரும் இருக்கீங்க, எரிங்கப்பா நேரம் போகுதுப்பா. வந்தவங்க எல்லாம் உடனே கிளம்புறதுக்கு நிக்கிறாங்க, எரிச்சிருங்கன்னு. பணம் கிடக்குறது. அந்த நெருப்பு கொண்டுட்டு ஒருத்தர் சுத்தி 3 சுத்திட்டு போடுறதுக்கு போறான். நிறுத்துங்கிற சத்தம் கேட்கு, திரும்பி பாக்குறான். சினிமால வர மாதிரி கிளைமேக்ஸ். சினிமால என்ன ஆகும், எல்லாம் பண்ணி அந்த தாலி கட்ட போகும்போது அவன் நிறுத்து, அது வர மாட்டான். அதை இவனும் உடனே தாலி கட்ட மாட்டான். தாலி என்ன பண்ணிடுவான், கழுத்துக்கிட்ட வச்சு ஒரு குடிச்சுக்கிட்டே இருப்பான். கொடுமையா இருக்கும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஓட்டுவானுங்க இல்லையா? இவன் என்ன பண்ணுவான், நிறுத்தின உடனே நிறுத்தி கொடுத்துக்கிட்டு இவர் இறங்கிடுது. இப்படி வச்சிருக்காங்க. இது ஆரம்பத்துல நடந்த விஷயங்கள் தான், பட்டதார் காலத்திலேயே நடந்தது. இவன் சுத்திட்டு வர்றது வரை இவனை தொல்லப்படுத்தல. உங்க ஆசைக்கு எல்லாம் பண்ணிருங்க, என் வேலையை நான் பாக்குறேங்கிற மாதிரி நிறுத்துனார். திரும்பி பார்த்தாங்க, பட்டதார் வந்துட்டு இருக்க. பார்த்த உடனே அம்மா அந்த பொண்ண முகம் மட்டும் தெரிகிறது. ஏன்னா கடைசி தான் வட்டியை மேல வச்சு முகத்தை மறைப்பாங்க எரிக்க போகும்போது. அந்த முகத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு அழுறாரு. ஏன்னா அந்த பாசம் இருக்கு இல்லையா, ரத்த பாசம் என்பது இல்லையா, எல்லாருக்கும் ஆணோ பெண்ணோ தாய் பாசம் என்பது ரத்த பாசம். அப்பாட்ட கூட வராது, அம்மாட்ட தான் வரும் இல்லையா? அவ பார்த்த உடனே அழுறாரு. என்ன மார்மேலும் தோல் மேலும் தூக்கி சுமந்தவள் கிடக்கிறியே, இந்த மாதிரி உன்னை கட்டையில வச்சிருக்காங்களே, தாங்கல்ல. இந்த உடம்பு கட்டையில வச்சா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. இதான் ஞானம், பாசத்தினுடைய உச்சி. நீங்க நாங்க பக்தியில இருக்கோம், அறிவுல இருக்கோம், எனக்கு ஞானம் எல்லாம் புண்ணாக்குன்னா அந்த ஞானம் பாசம் உங்கள்கிட்ட வருமா? சும்மா பேருக்கு சொல்லிருக்கீங்க, ஆமா போயிட்டாங்க அப்படிங்க, அவ்வளவுதான். யாரும் கேட்டாங்க, போயிட்டாங்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மனுஷன் ரத்த கண்ணீர் வடிக்கிறான். யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் துறந்தவன். துறந்தாலும் தாய் பாசம் உள்ளது. 2 பாசங்கள் விடாது. ஒன்று தாய் பாசம், இன்னொன்று இறை பாசம். அந்த 2 பாசம் ஒட்டி இருக்கணும். இப்ப என்னாச்சு, பாப்போம். எங்க அம்மாவையா இந்த மாதிரி கட்டைக்கு மேல கொண்டு உடம்ப போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அந்த கட்டை கிட்ட எல்லாம் தூக்கி தூர வீசினான். எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு பக்கத்துல அப்படியே தேடி போய் வாழை மரத்தை பட்டைகளை வெட்டிட்டு வந்தான். யோசிச்சு பாருங்க, வாழைப்பட்டை எரியுமா, நெருப்பு வைக்க முடியுமா? அந்த வாழை மர பட்டைகளை கொண்டு அது ரொம்ப மெதுவா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பட்டை என்பது இந்த நாடி நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த நெருப்புல எரிஞ்சவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வாழை இலைக்கு மேல போட்டுதான் தைலங்கள் போட்டு மருத்துவம் பார்ப்பாங்க. அது போல முதுகு தண்டு பலம் குறைந்தவர்களுக்கும் வாழைப்பட்டை போட்டுதான் பண்ணணும். மீண்டும் அவர்களை எழுப்பலாம். வாழைப்பட்டையிலேயே அவர்களை படுக்க போட்டு அந்த ஆயில்கள் எல்லாம் தடவினாங்கன்னா அந்த உடம்பு எழுந்து நடப்பதற்குரிய ஆற்றல். இவர் என்ன பண்றாரு, வாழைப்பட்டைகளை கொண்டு அடுக்கி வச்சு அதுக்கு மேல இந்த உடம்ப வச்சு இப்ப பார்த்து ஒரு 3 பாட்டு பாடுறாரு. தமிழ் அங்கே நிக்கிறது. எந்த இடத்துல நிக்கிறது பாருங்க. தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பாசத்தில்
அது என்ன பாசம்? போலி பாசம் இல்ல, உண்மையான பாசம். வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவங்களே அந்த 3 பாடல். கண்ணதாசன் அதை மனப்பாடம் பண்ணிட்டு போற இடங்கள்லாம் பாடுவார். கண்ணதாசனுக்கு தமிழ் வந்ததே பட்டினத்தார வச்சுதான். பாடல்களை பாடி பாடி 3 பாடல் அருமையான பாடல். அப்படி பாடி முடிச்ச உடனே நெருப்பெல்லாம் வாங்கல. அதான் சொல்றேன், ஞானிகள் நெருப்பமயமானவர்கள். நான் அக்னி. பக்கத்தில் நின்றவர்கள் தள்ளி நின்ற வெளிச்சம் பெறுகிறார்கள், பக்கத்தில் வந்து உஷ்ணம் பெறுகிறார்கள், என்னுள் வந்து நானாகின்றார்கள். அக்னியே. எப்ப நீங்க ஞானத்தில் இருக்கீங்களோ நீங்க அக்னியில் இருக்கிறீங்க, நெருப்பில் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட விளையாடுறவங்க எல்லாம் தள்ளி நின்னா படாம இருந்திருக்கோம், பக்கத்துல வந்தானா பத்திட்டு எரியும், அது தெரியல. பட்டன் சார் பாக்குறாரு அம்மாவை, எப்படிமா உனக்கு நான் நெருப்பு போடுறது இந்த உடம்புக்கு பாடுறார் அந்த உடம்பு. ஆனா உயிர் போன பிறகு உடம்பு வச்சு என்ன பண்றது? முடிந்து விட்டது, அதை முடிச்சிடணும். பற்றி எரியட்டுமே தானாகவே நெருப்பு. இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய இடம். யாரால் இதெல்லாம் முடிகிறது? கண்ணகியால் முடிந்தது, பற்றி எரியட்டுன்னு சொன்னான். பட்டினத்தாரால் முடிந்தது, பற்றி எரியட்டுமேன்னு சொன்னார், நெருப்பு வந்து. படிச்சவனாலையும் நாட்டு அரசனாலையுமா முடிஞ்சது? ஞானம் உடையவனால் முடிந்தது. நேரதான் சிந்திக்கணும். இப்ப ஞானம் எப்படிப்பட்ட சொத்து?